கஷ்டப்பட்டா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லா இடத்துலையும் ஸோ மெயின் திங் என்ன நம்ம இப்போ என்ன நோக்கி நம்ம இப்போ நான் ஒரு கோல் நோக்கி போகிறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸில் இருந்தால் தான் அது கிடைக்கும். ஸோ மெயின் ஹார்ட் ஒர்க் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. அது மட்டும் மெயின் திங் கடின உழைப்பு மட்டும்தான். சார் இப்போ உள்ள கிரிக்கெட்டர்ஸ்லாம் பசங்க வீக்கெண்ட்ல பொழுதுபோக்குக்காண்டி போய் விளையாடுறாங்க கிரிக்கெட். ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி போறப்ப பேரண்ட்ஸ் நிறைய திட்டு வாங்குறாங்க. நீ வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன தெரியல? நீங்க சொல்ற விஷயம்லாம் நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சப்போ இருந்தது. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்க என்ன ஒரு பேஷனா இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. சிட்டியில மட்டும் கிடையாது, எல்லா வில்லேஜ்லயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலையும் கொண்டாந்து, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து கொண்டாந்து ஏதாவது கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் கொண்டாந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன்னுதாரணமாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி இல்லை, எல்லாரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பசங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக அதில் வந்து கடினமாக உழைச்சாங்களா அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ அந்த பசங்கள்லாம் போதை பொருள் பழக்கத்தில் ரொம்ப பொதுவாக உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் கேட்குறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட்லேயே ஆகட்டும் எனி ஸ்போர்ட்ஸில் அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும். இடையில நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. நிறைய வாட்டி நான் ஒரு 3 சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ணேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆடினாலும் ஆடலனாலும் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். பட் என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைக்கிறப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும். சார் படங்களில் நடிக்க வந்தால் வாய்ப்பு கிடையாது சார்? சான்ஸே இல்லைங்க. மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியா பேசுறது. தேங்க்யூ சார்.